செய்வானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வின் வரலாற்றை எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் விரித்து சொல்லலாம். ஆனால் அதற்கான கால அவகாசங்கள் விரிவாக இல்லை என்பதனாலே குறிப்பிட்ட சில நாட்களில் சில செய்திகளை மாத்திரம் நாம் பரிமாறிக்கொண்டோம். இன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத், அவங்களுடைய கடைசி நிலைகள் எப்படி இருந்தது என்பது சம்பந்தமாக பரிமாறுவதாக உங்களிடத்தில் சொல்லப்பட்டிருந்தது. அருமையான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளின் கடைசி பாகங்களை, அவருடைய வஃபாத் தொடர்பான செய்திகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது ரபியுல் அவ்வல்லே மாத்திரமல்ல, அது ஆரம்பிக்கப்பட வேண்டியது துல்ஹஜ்ஜிலே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹஜ்ஜிலேயே அல்லாஹ்வுடைய ரசூல் அதை பற்றிய தெளிவை சொல்லிவிட்டார்கள். ஹிஜ்ரி 9 தான் ஹஜ்ஜி கடமையானது. ஹிஜ்ரி 9 தான் ஹஜ்ஜி கடமையானது. அந்த வருடம் சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தலைமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிக்கு குழுவை அனுப்பி வைத்தார்கள். ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமை தாங்கி ஹஜ்ஜி செய்தார்கள். அப்பொழுது உத்தரவிட்டு விட்டார்கள், எல்லா தோழர்களையும் ஹஜ்ஜிக்கு வர சொல்லுங்கள் என்று, எல்லோரையும் ஹஜ்ஜிக்கு வர சொல்லுங்கள் என்று பொது அழைப்பு கொடுத்தார்கள். தங்களுடைய மனைவிமார்கள் எல்லோரையும் ஹஜ்ஜிலே பங்கு கொள்ள வைத்தார்கள். மனைவிமார்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். பெருமக்களே, சங்கையான துல்காய்தா மாதம் 25வது பிறையிலே மதீனா முனவ்வராவில் இருந்து 6 மைல் 6 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ள துல் ஹுலைஃபா என்ற ஒரு இடம், பாக்கியமான ஒரு இடம், இஹ்ராம் கட்டுவதற்கு பாக்கியமான ஒரு இடம். உலகத்திலே இஹ்ராம் கட்டுவதற்கு எங்கனையெல்லாம் இடம் இருக்குதோ அதிலேயே துல் ஹுலைஃபா ரொம்ப பாக்கியமான இடம் என்று சொல்வார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இஹ்ராமினுடைய அந்த மீகாத் எல்கைகளிலேயே ரொம்ப தொலைதூரமான மீகாத் துல் ஹுலைஃபா தான். இரண்டாவது, அங்கிருந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக இஹ்ராம் கட்டினார்கள் என்று சொல்லும் பொழுது அதைவிட பாக்கியமான ஒரு இடம் வேறொன்று இருக்க முடியாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல் ஹுலைஃபாவிலே அவர்கள் ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டுகிறார்கள். இன்றும் அந்த சங்கநாதம், புனிதமான அந்த சங்கநாதத்தை இன்றும் அந்த துல் ஹுலைஃபாவிலே பார்க்கலாம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று புனிதமான அந்த இடத்திலே இருந்து உம்ராவுக்காக ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் செய்யக்கூடிய லட்சக்கணக்கான ஹாஜிமார்களை இன்றும் நாம் பார்க்கலாம். அருமையான பெருமக்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான ஹஜ்ஜிலே அவர்கள் நியத்து செய்து அவர்களோடு சேர்ந்து பெரிய கூட்டம், ஏனென்று சொன்னால் பொது அழைப்பு விட்ட காரணத்தினாலே ஹஜ்ஜுக்காக பெரிய கூட்டம். வழியிலே சையதத்துனா அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த ஹஜ்ஜினுடைய பயணத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தே நடந்த செய்திகளிலே சிலது என்று சொன்னால், ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அந்த ஹஜ்ஜிலே ஹஜ்ரத் ஆயிஷா நாயகி இஹ்ராம் கட்டி வந்திருக்கிறார்களே, ஷரீஃப் என்று ஒரு இடம். அந்த இடம் வந்தவுடன் ஹஜ்ரத் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப அழுதாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், என்ன ஆயிஷான்னு கேட்டாங்க. எனக்கு தொடக்க வந்துருச்சு நாயகமேன்னு சொன்னாங்க. புனிதமான ஹஜ்ஜிலே உங்களோடு அந்த ஹஜ்ஜினுடைய கடமைகளை எல்லாம் சேர்ந்து செய்யலாம் என்று சொன்னால் அதற்கு ஒரு தடையாக இது ஆகிவிடுமோ என்று பயந்து நான் அழுதேன்னு சொன்னாங்க. உலகத்திலே உள்ள பெண்களுக்கெல்லாம் புனிதமான ஹஜ்ஜினுடைய நேரத்தில் தொடக்க ஏற்பட்டால் அவர்கள் அந்த நேரத்தில் வேதனைப்படக்கூடாது. அப்படி ஏற்பட்டாலும் ஹஜ்ஜினுடைய கடமைகளை நிறைவாக செய்ய இயலும் என்பதற்காக அல்லாஹு தஆலா ஏற்படுத்திய ஒரு நிகழ்வுதான் அன்னை ஆயிஷா நாயகிக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜி செய்த அந்த ஹஜ்ஜி சாதாரணமான ஒரு ஹஜ் அல்ல. அஸ்தக் என்று ஒரு இடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இந்த இடத்தினுடைய பெயர் என்னன்னு கேட்டாங்க. அஸ்தக் நாயகமேன்னு சொன்னாங்க. அந்த இடத்தினுடைய பெயர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதோ ரஅய்து மூஸா யுலப்பி, அதற்கு மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தல்பியா சொல்லிக் கொண்டு அதை சென்று கொண்டிருக்கிறார்கள் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள் எல்லாம் அந்த ஹஜ்ஜிலே பங்கேற்றிருக்கிறார்கள். ரஅய்து மூஸா யுலப்பி. அதேபோல் அதற்கு அடுத்து செல்கிறார்கள் அரஸ் என்று ஒரு மலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இந்த இடத்தினுடைய பெயர் என்னன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. அரஸ் என்ற மலை நாயகமேன்னு. அதை பற்றி தெரிந்த சஹாபிய பெருமக்கள் சொல்கிறார்கள், அதோ சிவந்த ஒட்டகையிலே சையதுனா நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அதேபோல உஸ்துஃபான் என்று ஒரு இடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு வாகனத்திலே சையதுனா ஹூத் நபி அலைஹிஸ்ஸலாமும் சாலிஹ் தாம் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று. அந்த ஹஜ்ஜினுடைய பயணங்கள் முழுவதும் அவ்வளவு பாக்கியமான ஒரு பயணம் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு விளக்கிக் கொண்டே வருகிறார்.
நீண்ட நெடிய நிகழ்வுகள் அதெல்லாம். மக்காவிற்கு வருகிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வந்தார்கள். ருக்ன யமானி ஹஜ்ருல் அஸ்வதுக்கு மத்தியிலே தவாஃப் செய்து ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார் பாக்கியமான அந்த துஆவை செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிலே அந்த தவாஃபை உம்ராவினுடைய தவாஃபை நிறைவேற்றுகிறார்கள். அதற்கு அடுத்து புனிதமான ஹஜ்ஜினுடைய காரியங்களை தொடர்ந்து செய்கிறார்கள். துல்ஹஜ் மாதம் 8ஆம் நாள், துல்ஹஜ் மாதம் 8ஆம் நாள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சங்கையான மினாவிலே தங்குகிறார்கள். இஹ்ராம் கட்டி, ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டி மினாவிலே தங்குகிறார்கள். அதிலே நடந்த நிகழ்வுகள் ஏராளம். சுருக்கத்திற்காக நான் செய்திகளை ஞாபகப்படுத்துகிறேன். மினாவிலே அவர்கள் தங்குகிறார்கள். அதற்கு பிறகு மினாவிலிருந்து புனிதமான அரஃபாவிற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் பயணப்படுகிறார்கள். அரஃபா சாதாரணமான ஒரு நாள் அல்ல. நம்முடைய வாழ்நாளிலே முஃமின்களுக்கு அவ்வளவு சிறப்பான ஒரு நாளை அல்லாஹ் தஆலா படைத்ததில்லை. அவ்வளவு பாக்கியமான ஒரு நாள். மனிதர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களின் காரணத்தினாலே சில பாவங்கள் மன்னிக்கப்படும். சில பாவங்கள் ஒதுவினால், சில பாவங்கள் தொழுகையினால், சில பாவங்கள் நோன்பினால், சில பாவங்கள் தராவீகினால், இப்படி ஹதீஸிலே வந்திருக்கிறது. ஆனால் சில பாவங்கள் இருக்கிறது, அரஃபாவில் தங்கினால் தான் அந்த பாவம் போகும். அரஃபாவில் தங்கினால் நீங்காத எந்த பாவமும் இல்லை. அரஃபா அப்படி பாக்கியமான ஒரு இடம் பெருமக்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவில் இருக்கிறார்கள். அரஃபா நோன்பு வைப்பது சுன்னத். அரஃபாவினுடைய நோன்பு வைப்பது சுன்னத். யார் அரஃபா என்று நோன்பு வைக்கிறார்களோ முந்திய வருடமும் பிந்திய வருடமும் நோன்பு வைத்த நன்மை இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் ஹாஜிகளுக்கு நோன்பு வைப்பது சுன்னத் அல்ல. ஹஜ்ஜில இருப்பவர்களுக்கு நோன்பு வைப்பது சுன்னத் அல்ல. அன்னை உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய துணைவியார் ஹஜ்ரத் உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான அந்த அரஃபாவினுடைய அந்த வேளையிலே அவர்கள் நோன்பு வைக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குளிர்ந்த நீரை நான் கொடுத்தேன், அவர்களுக்கு பால் கொடுத்தேன் என்று சொல்கிறார். அந்த அரஃபாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்ய வந்திருந்த சஹாபிகளிலே ஒருவர் இஹ்ராமுடைய நிலையிலே வஃபாத்தாகிவிட்டார். இஹ்ராமுடைய நிலையிலே ஒருவர் வஃபாத்தானால் அவர்களை அடக்கும் பொழுது தலையெல்லாம் மொத்தமா மூடக்கூடாது. இன்னைக்கும் நீங்க ஹஜ்ஜில இருப்பவர்கள் பார்த்திருக்கலாம், சில ஜனாசாக்கள் அங்கே கொண்டு வரப்படும் பொழுது தலை திறந்திருக்கும். தலை திறந்திருக்கும். காரணம் என்னவென்று சொன்னால், இஹ்ராமிலே ஒருவர் அவர் தலை மூடாது, அத்தர் பூசாதுதான் அடக்கம் செய்யப்பட வேண்டும். தலை மூடக்கூடாது, ஏன்னா இஹ்ராம்ல இருக்கிறார். அதே போல அத்தரும் பூசக்கூடாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், கியாமத்து நாள் வரை அவருக்கு ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜிலே நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். கியாமத்திலே அவர் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று முழங்கிக் கொண்டு எழுந்திருப்பார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பெருமக்களே, புனிதமான அந்த அரஃபாவிலே உடன் ஹஜ் செய்ய வந்த சஹாபிகளில் ஒருவர் கூட வஃபாத்தானார். அரஃபாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார்கள்? அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜினுடைய பாடமே நீண்ட பாடம். ஹதீஸிலே வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரஃபாவிலே நிறைய துஆ செய்தார். அரஃபாவினுடைய துஆ நீண்ட துஆ. ஆனால் அந்த துஆவிலே பெரும்பாலான துஆ தஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி உம்மத்திஹி பி அரஃபா, தங்களுடைய உம்மத்திற்கு தான் அதிகம் துஆ செய்தார். அரஃபாவிலே நமக்காகத்தான் அதிகம் துஆ செய்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், எல்லா துஆவும் கபூல் ஆகிவிட்டதுன்னு சொன்னான். நான் செய்த எல்லா துஆவையும் அல்லாஹ் கபூல் செய்துட்டான். ஒன்னே ஒன்னு பாக்கி வச்சிருந்தானா, ஒன்னே ஒன்னு அல்லாஹ் தஆலா கபூல் செய்யாமல் கொஞ்சம் பாக்கியாக வைத்திருந்தார். அது என்ன துஆன்னா, யா அல்லாஹ், இந்த அரஃபாவிலே ஒரு மனிதர் தங்கி அவர் வாழ்நாளிலே செய்த எந்த பாவங்களாக இருந்தாலும் ரப்பே நீ அதை மன்னித்து விட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார். அல்லாஹ் சொன்னானாம், நாயகமே, ஒரே ஒரு பாவத்தை தவிர, ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு ஏதாவது அநியாயங்கள் செய்திருந்தால் அவன் மன்னிக்காமல் இவனை நான் மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது கொண்ட கருணையின் காரணத்தினால் விடல்ல. அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்களாம், யா அல்லாஹ், ஒருவர் மற்றவருக்கு அநியாயம் செய்திருந்தால், யாருக்கு அவர் அநியாயம் செய்திருக்கிறாரோ அவருக்கு உன்புறத்திலிருந்து நீ ஏதாவது சன்மானத்தை கொடு, இவரை நீ மன்னித்து விடுன்னு சொன்னார்களாம். அவருக்கு உன்புறத்திலிருந்து நீ சன்மானத்தை கொடு, இவற்றை எடுத்துதான் அவர் கொடுக்கணுமா நாயகம் ரப்பே. அதனால அவருக்கு உன்புறத்திலிருந்து நீ சன்மானத்தை கொடுத்து இவரை நீ மன்னித்தருள்வாயாக என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். முஸ்தலிஃபாவில் மீண்டும் துஆ செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த துஆவும் கபூல் செய்யப்பட்டதுன்னு சொன்னார். அல்லாஹ் தஆலா அந்த துஆவுக்கு அருகதை உள்ளவர்களாக நம்ம எல்லாம் ஆக்கி அருள்வானாக பெருமக்கள்.
நாமும் நம்முடைய சந்ததியினர்கள் குடும்பத்தில் எல்லோரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட இஹ்லாஸான ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அப்படிப்பட்ட ஹஜ்ஜை செய்வதற்கான நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக.